அமெரிக்கா. வெளிநாடுகளில் சுத்தமான குண்டு குழியில்லாத ரோடு. நடப்பதற்குத்தான் யாருமில்லை. பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் ஒரு பர்லாங் தூரம் காரில் தான் போக வேண்டும். உங்கள் இடது மூளை சரியாக இல்லையென்றால் அவ்வளவே. திசைக்காக திண்டாடுவீர்கள். உங்கள் பார்வை மனது சிறப்பாக இல்லையென்றால் கார் ஓட்ட முடியாது. மசாலா தோசை கிடையாது. காலையில் வெறும் பிரெட் தான். உங்கள் தொண்டை சரியில்லையென்றால் அதையும் விழுங்க முடியாது. கக்கா போனால் தண்ணீர் கிடையாது. டிஷ்யூ பேப்பர் தான். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினால் அதற்கு எனி கட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியம். பிளைட் ஒன்றும் பெரிய அதிசயமில்லை. ஏறி உட்கார்ந்தால் 2 மணி நேரத்தில் வேறு நாட்டில் இருப்பீர்கள். ஏசி ரூமில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். மேலும் நீங்கள் அடிமையாக வேலையாளாக தான் இருப்பீர்கள். மேனேஜர் ஆவது அரிது. கழுத்து வரை பணம் கிடைக்கும். அதை எப்படி நிர்வகிப்பது என்று திண்டாடுவீர்கள். விழுக்காடு வருமான வரி கட்டியே ஆக வேண்டும். அதை மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு சாப்பாடு யானை விலை குதிரை விலை சொல்வார்கள். எங்கும் பணம், எதிலும் பணம். ரோட்டில் காரில் பயணம் செய்ய பணம். நம் டோல்கேட் மாதிரி. நீங்கள் சுத்த சைவமாக இருந்தால் சைவ சாப்பாடு கிடைப்பது அரிது. அனைத்திலும் முட்டை இருக்கும். மசாலா, காரம், உப்பு மறந்தே போகும். சாப்பாடு உங்கள் இந்திய நாக்குக்கு ருசிக்குமா என்பது சந்தேகமே. சினிமா சென்றால் நம் தியேட்டரில் பாப்கார்ன் விலைதான் அங்கும். டிவி, இன்டர்நெட் தளங்கள் என்று பணத்தை உறிஞ்சுவார்கள். வயதானவர்களுக்கு பேச்சு துணை கிடையாது. முடி வெட்டி கொள்ள அப்பாயின்மெண்ட் பெற வேண்டும். ஹாஸ்பிட்டல் சென்றால் அந்த செக்கப் இந்த செக்கப் என்று சொல்லி 50,000 வரை கறந்து விடுவார்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். அறிவுள்ள நோயாளியாக இருந்தால் குழம்பி தவிப்பீர்கள். மன வெறுத்து போகும். எங்கு சென்றாலும் ஃபார்ம் நீட்டுவார்கள். அதை முழுவதும் நீங்கள் ஃபில் அப் செய்ய வேண்டும். அது ஒரு நெடும் பாதை. அடுத்து உங்கள் அனைத்து தகவல்களும் கைபேசியில் அடக்கம். போனை காக்க வேண்டும் என்ற பதட்டம் அதிகம் இருக்கும். டிஸ்னி வேர்ல்ட் என்று சென்று விட்டால் மிக பெரிய ராட்டினம். அதில் சுற்றினால் மனதில் கிளி கிளம்பும். தேவையில்லாத ஒன்று. அலுவலக நேரம் மிக முக்கியம். உணவு உண்பதில் கவனம் இருக்காது. அலுவலக நினைப்புடனே சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள். வங்கிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயம். ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் செய்ய வேண்டும். 1ஐ அழுத்தவும் 2ஐ அழுத்தவும் என்று படுத்தி எடுப்பார்கள். அனைத்து துறையினரும் தகவல்களால் உங்கள் மூளையை நிரப்புவார்கள். பெரும்பாலான அமெரிக்க மனைவிகளுக்கு கால்பந்து தான் பிடிக்கும். உங்கள் பெண் குழந்தைகளை யூதர்களிடமிருந்து காக்க வேண்டிய கட்டாயம். ஆங்கிலம் சில வேளைகளில் தொல்லை கொடுக்கலாம். அமெரிக்கர்களுக்கு அனைத்தும் பெரிதாக இருக்க வேண்டும். இத்தனை தியாகங்களையும் செய்து நீங்கள் அமெரிக்கா செல்கிறீர்கள் என்றால் ஒன்று பணத்திற்கு, மற்றொன்று சுதந்திர கலாச்சாரத்திற்கு. பணம் உங்களுக்கு பெரும் பதட்டத்தை உருவாக்கும். கலாச்சாரம் உங்களை பைத்தியமாக்கும்.